அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 14/4/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 21 முதல் 23. அத்தியாயம் 10 தஃப்சீர். இனிமையாக தொடங்கும் கடல் பயணம். வசனம் 22. உயர்ந்தோன் அல்லாஹ் அவன்தான் உங்களை தரையிலும் கடலிலும் பயணிக்கச் செய்கின்றான் என்று தெரிவிக்கின்றான். அதாவது தனது பாதுகாப்பு கொண்டு உங்களை காக்கின்றான். நீங்கள் கடலில் பயணிக்கும்போது கப்பல்களில் இருப்பீர்கள். அவை இதமான காற்றால் பயணிகளான அவர்களை கொண்டு செல்கின்றன. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதாவது விரைவான பயணத்தால் அவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் கடுமையான புயல் காற்று அக்கப்பலை நோக்கி வீசியது. எல்லா புறங்களிலிருந்தும் அவர்களை நோக்கி அலை அடித்தது. அதாவது அவர்கள் மீது கடல் பொங்கியது. தாம் அலையால் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம், அதாவது அழிந்து விட்டோம் என்று அவர்கள் எண்ணினர். அப்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே வழிபாட்டை உரித்தாக்கினர். அதாவது அந்நேரத்தில் அவர்கள் ஏக இறைவனான அல்லாஹுவை மட்டுமே அழைத்து மன்றாடி பிரார்த்தித்தனர். வேறு எந்த சிலைகளையோ விக்கிரகங்களையோ கூப்பிடவில்லை. இதையே மற்றொரு வசனத்தில், கடலில் உங்களுக்கு துன்பம் நேரும்போது அவனை தவிர யாரையெல்லாம் நீங்கள் உதவிக்கு அழைக்கிறீர்களோ அவர்கள் காணாமல் போய்விடுவர் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த தொடரில் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன என்பதை அல்லாஹ் விவரிக்கின்றான். இதிலிருந்து, அதாவது இந்த நெருக்கடியிலிருந்து எங்களை நீ காப்பாற்றினால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று அவர்கள் கூறினர். அதாவது இங்கு உன்னிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ததை போன்று உன்னை மட்டுமே வழிபடுவோம், உனக்கு ஒருவரையும் இணையாக்க மாட்டோம். அடுத்த வசனம் 23. அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய பின் எவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்பதை அல்லாஹ் விவரிக்கின்றான். அத்துன்பத்திலிருந்து அவர்களை அவன் காப்பாற்றும்போது அவர்கள் பூமியில் நியாயமே இன்றி எல்லை மீறி நடக்கின்றனர் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவர்களுக்கு துன்பம் எதுவும் நேராததை போன்று நடந்து கொள்கின்றனர். மற்றொரு வசனத்தில், தனக்கு துன்பம் நேர்ந்தபோது உதவி கேட்டு நம்மை அழைக்காதவனை போன்று அவன் நடந்து செல்கின்றான் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த தொடர், மனிதர்களே உங்களது எல்லை மீறல் உங்களுக்கே கேடாக அமையும் என்று கூறுகின்றது. இந்த எல்லை மீறல்களுக்கான தண்டனையை அனுபவிக்கப் போவது நீங்கள்தான். இதன் மூலம் வேறு யாருக்கும் நீங்கள் எந்த தீங்கும் இழைத்து விட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு மறுமையில் தண்டனை அளிப்பதுடன் முன்கூட்டி இவ்வுலகிலேயே தண்டனை அளிப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது 2 பாவங்களாகும். அவை எல்லை மீறல் மற்றும் இரத்த உறவுகளை துண்டித்தல். அடுத்த தொடரில், இவ்வுலக வாழ்வில் சில வசதிகளை நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது இந்த அற்ப உலகில் சில வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்பி வர வேண்டி உள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது உங்களுடைய தஞ்சமும் புகலிடமும் நம்மிடமே உள்ளது. அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து உங்களுக்கு நாம் அறிவிப்போம். அதாவது உங்களுடைய அனைத்து செயல்களை பற்றியும் உங்களுக்கு நாம் அறிவிப்போம். அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு முழுமையாக வழங்குவோம். நல்லதை கண்டவர் அல்லாஹ்வை போற்றி புகழட்டும், அல்லதை கண்டவர் தம்மையே நொந்து கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.